எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய நற்காலை வணக்கம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம். ஏப்ரல் மாதம் 8/4/2026 உத்தராயணம் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 25ஆம் நாள் புதன்கிழமை தேய்பிறை. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை நல்ல நேரம் 6:30 முதல் 7:30 வரை. ராகுகாலம் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய திதி 5:48 வரை சஷ்டி, பின்பு சப்தமி திதி. இன்றைய யோகம் 3:56 வரை வரியன், பின்பு பரிகம் நாமயோகம். இன்றைய கரணம் 5:48 வரை வனிசை, பின்பு பத்திரை. இன்றைய நட்சத்திரம் மூலம். இன்றைய சந்திராஷ்ட நட்சத்திரம் கிருத்திகை. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் ராகு புதன், மீனத்தில் சனி சூரியன் செவ்வாய். இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? பங்குனி மாசம் 25ஆம் நாள் வந்துருச்சு, தேய்பிரையாகவும் இருக்கு, சஷ்டி திதி இருக்கிறது. சப்தமியில இறை வழிபாட்டை மேற்கொள்றது சிறப்பையும் தருகின்ற அமைப்புகள் உண்டு. அதை தாண்டி இன்னொரு விஷயத்த நம்ம சிந்திப்போம். ஒரு ஆலயத்திற்கு நாம் ஒரு உபகாரம் செய்கிறோம், ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறோம், அதை அவங்க பயன்படுத்துகிறாங்க, இல்லை அது கொஞ்ச நாள் கழிச்சு அது ஓரம் போடுறாங்க. அங்கே போய் நான் கொடுத்த பொருளை ஏன் பயன்படுத்தலன்னு சண்டை வளர்க்குறது இல்லையா, ஒரு கேள்வி கேட்கறது இருக்குது இல்லையா, அது பெரிய தோஷத்தை ஏற்படுத்தும். ஒருத்தர் பழைய தேர் ஓடும்போது மணி வாங்கி கொடுத்துட்டாரு, அந்த தேரில் மணி மாட்டக்கூடிய அமைப்பு இருந்தது. புதிய தேர் செஞ்சோன்னா அந்த மணி மாட்டக்கூடிய அமைப்பே இல்லாமல் போயிடுச்சு. அது மாட்டுறதுக்கு வாய்ப்பும் குறைவாகி போச்சு. அதை விடுத்துட்டு அவங்க தேர் எடுத்து எல்லாம் செஞ்சு வந்துட்டாங்க. அவர் வீட்டுக்கிட்ட வரும்போது நான் கொடுத்ததெல்லாம் ஏன் கழட்டி போட்டுன்னு தகராறு பண்ணும்போது அது ஒரு சுபமான ஒரு பெரும் ஒரு அமுதத்தை கிண்டி அதில் ஒரு துளி விஷத்தை போட்டது போல அளவு ஆகுறது. இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டில் செஞ்சு ஏன் கொடுத்தே அது உன்னோட முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அந்த ஒரு நாள் தான் உன்னோட கைங்கரியம். அதுக்கப்புறம் தான் அது இறைவனுக்கு உண்டான பொருள். எனக்கு இந்த ஒரு சட்டையை ஒருத்தர் வாங்கி கொடுத்தாங்க, நான் எல்லா நாளும் இது போட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? வெயில் காலம் ஒரு ஆஃப் போட்டுட்டு இருக்கலாம், ஒரு கொஞ்சம் லூஸான சட்டை போடலாம். இப்போ என்ன எப்படி ஒரு தனி மனிதரை போய் கண்ட்ரோல் பண்ணி நீ இதுதான் போடணும்னு சொல்ல முடியாது. அது போல இறைய ஆலயங்களுக்கு செய்து கொடுத்த பொருள்ல உரிமை கொண்டாடக்கூடாது. அதை அவங்க கொடுத்துட்டோம், நம்மளோட கடமை. இல்லை வருஷம் புதுசாக வாங்கி கொடுத்துட்டே வாங்க, பயன்படுத்த போறாங்க. இது சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா நிறைய விஷயங்கள் நடக்குது ஆன்மீகத்தில். எல்லாமே இறைவன் கொடுத்தது தான், இறைவனால் நமக்கு கிடைச்ச பொருள் தான், அது சரிவர பயன்படுத்துறது தான் வேணும். கொடுத்தாச்சு, இறைவனுக்கு கொடுத்தாச்சு, அது அவர் போடுறாரு போடல, அவங்களோட விருப்பம், நிர்வாகத்தை சார்ந்தது. ஏன்னா அது அவங்களோட ஒத்துழைப்புக்கு தான் அவங்க பார்ப்பாங்க. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடாமல் இருக்கிறது, கர்மாவை சேர்க்காம இருப்பதற்கான அமைப்புகள் உண்டு. நம்ம ராசி பலன் போலாங்களா? மேஷராசி என்பவர்களுக்கு கிரக நிலவரங்கள் இந்த நாளில் அற்புத கடாட்சத்தோடு இருக்கிறது. ரொம்ப ஏற்றங்கள் உண்டு, ரொம்பவும் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டு. சுகஸ்தானாதிபதி 9, இதுவே ஒரு பெரிய பாக்கியம். தனம், பணம், பொருள் ஏற்றம் பெறும். இந்த ஏற்றம் பெறுகின்ற நாளிலே மகிழ்ச்சிகள் கூடும். இந்த நாளில் முருகர் வழிபாடு செய்வது சிறப்பை தரும், பெருமாள் வழிபாடு செய்வதும் சிறப்பை தரும். மேஷத்தை பொறுத்த மட்டும் இயல்புள்ள ரொம்ப ஒரு அற்புதமான நாள் இன்று உங்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, தனஸ்தானத்தில் குரு, வாக்குஸ்தானத்தில் குரு, உங்க முயற்சி வெற்றிகரமாக ஆகக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டு. 2 விஷயத்தில் கவனமா இருங்க. வார்த்தையெல்லாம் கொடுக்காதீங்க. சந்திராஷ்டிரமம் ஆரம்பிச்சிருச்சு, தினந்தோறும் செய்யற பணியை மட்டும் செஞ்சுவாங்க. மற்றபடி இந்த நாளில் ஒரு சிறப்பான மகிழ்ச்சிகள்லாம் கிடைக்கும். புதிய முயற்சிகள் மட்டும் மேற்கொள்ளாமல் இருப்பது சிறப்பை தரும். மிதுனராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி கொண்டாட்டங்களுக்கு குறைவே இல்லை.
குரு இருக்கிறவரெல்லாம் பிரச்சனையே இல்லை. அதுவும் இன்னும் 2ஆம் இடத்துக்கு வரும்போது அபரிதமான மாற்றங்கள் உண்டு. பொருளாதார முன்னேற்றங்கள் உண்டு. புதிய கல்வியில் சேரக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு. புதிதாக கோர்ஸ் படிக்கிறேன் அப்படிங்கிறத மாதிரி அமைப்பு. மிதனத்தில் வாழ்கின்ற எல்லா ஆண் பெண்களும் எந்த வயதினராக இருந்தாலும் புதிய முயற்சி இந்த வருஷத்துல, அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் ஏப்ரல் புதிய தமிழ் வருஷ பிறப்புலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப் ரேஞ்சு ராசியில் நீங்கள் ஒருத்தர். அதனால இந்த நாளிலிருந்தே முயற்சி பண்ணுங்க. வருகின்ற நாள் இன்னும் 10 நாளுக்கு 5 நாளுக்கு பார்த்துக்க தேவையில்லை. முயற்சி இன்றையே இருக்கட்டும். முயற்சி பயிற்சியும் செய்யும்போது வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களை, கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால ரொம்ப மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு. ஒரு வாரமா இருந்த பிரச்சனைகள்லாம் முடிவு வந்துருச்சு. உடல் சற்று முன்னேறி வரும். அதுபோல கொடுக்கல் வாங்கல் இருந்த பிரச்சனைகள் தீரும். தேவையற்ற சச்சரவுகளை தவிர்த்து விடுவீங்க. நல்ல உணவு உண்டு. ஆரோக்கியமான மனப்போக்குடன் இருக்கிற வாய்ப்பு. ஒரு தொழிலாளர்களாக இருந்தாலும் புதிய ஒரு ஊதிய உயர்வுடன் கூடிய ஒரு மேம்படுதல் கிடைக்கும். சொல்றாங்க இல்லையா, ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற அமைப்பெல்லாம் கடகத்துக்கு இந்த நாளில் இருக்கிறது. தொழில் புரிவர்களுக்கு புதிய முதலீடுகளை ஈர்த்து செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாக்கி கொண்டு இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் டென்ஷன் பேர் வழியாக தான் காணப்படுவீங்க. எல்லாருக்கும் அப்பா இவங்க ஏன் இப்படி கத்துறாங்க, இவர் ஏன் இப்படி கத்துறாரு, ஏன் இந்த மாதிரி டென்ஷனோடே பயணம் பண்ணணுமா, அப்படிலாம் கிடையவே கிடையாது. புரியுதுங்களா? 8ல் செவ்வாய் அவ்வளோதான். 8ல் சூரியனோடு சேர்ந்துருக்கு. அது என்னன்னா ஒரு விதமான மயக்கத்தை ஏற்படுத்து, ப்ரெஷர் கிரியேட் பண்ணி கொடுக்கும். கவனமா இருங்க. உடல்நிலையில் அக்கறை கொள்ளுங்கள். இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கன்னிராசி என்பவர்களுக்கு தெரியும், யோககரமான நாள். யோகங்கள் எல்லாமே கைகூடி வரும். எதுவும் வேணாங்கிற அமைப்பே இல்லை. எங்கிருந்தாலும் பொருளாதாரம் உங்களை தேடி வரும். எங்கிருந்தாலும் இறையாற்றல் உங்களை தேடி வரும். இத்தனை மகிழ்ச்சியான ஒரு நாள். மகிழ்ச்சியான விஷயங்கள்லாம் உங்ககிட்ட இருக்கு. அதுவும் இந்த நாள்ல ரொம்ப அற்புதமான விஷயங்கள் நட காத்திருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இதனால ஒரு மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, புகழ் கூடுகின்ற அமைப்பு. எல்லா விஷயமும் கிடைக்கும். கிடைக்காத விஷயமே கிடையாது. 2 விஷயத்தை கவனமா இருக்கணும், அவ்வளவுதான். வேற ஒன்றுமே பண்ண தேவை. புரியுதுங்களா? 2 விஷயம். ஒன்று மனைவி வழி சொந்தங்களோட கவனமா இருங்க, இல்ல மனைவி கிட்டே கவனமா இருங்க. பணம் கையாள்வதில் கவனம் தேவை துலாத்திற்கு. விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்திற்கு இந்த கிரக அமைப்புகள்லாம் சிறப்பா இருக்குது. அதுவும் சந்திரனின் பயணம் 2ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் நட்பு வட்டங்கள் விரிவடையக்கூடிய அமைப்புகள். நட்புகளால் நன்மை ஏற்படக்கூடிய அமைப்பு. நட்பு மட்டும் இல்லைங்க, நட்புங்கிறது பாவத்தையும் தாண்டி உங்களுக்கு தேவையான ஒரு பண உதவி கிடைக்கின்ற அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது. சுப விரயங்கள் செய்வதற்கான அது அமைப்பு உண்டு. வாழ்த்துக்கள். தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் கடும் பகையையும் போட்டியும் கொண்டு வரக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா ராசிக்குள் சந்திரனும் குருவும் ஒரு காம்பினேஷன் ஆயிடும். உடனே பதட்டத்துக்கு போயிடும். இன்னைக்கே செய்யணும், இப்பயே செய்யணுன்ற மாதிரி போகக்கூடாது. நல்ல விஷயம் வந்துருச்சு, அதை வாங்கி வச்சு பிறகு பயன்படுத்தணும். அதுக்கான வழி வரவரில் காத்துக்கிட்டு இருக்கணும். புரியுதுங்களா? சிரமமின்றி ஜெயிக்கலாம். புரியுதுங்களா? தனுசுவை பொறுத்தவரையிலும் சிரமமின்றி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மனக்கலக்கத்தை தவிருங்கள். மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் கிரக நிலவரங்கள் சாதகமா இருந்தாலும் சிரம போக்குடன் தான் காணப்படுகிறது. சிரமம்னா எதிலங்க சிரமம் அப்படின்னா, நீங்களே வாய் விட்டு ஏதாவது சொல்லிட்டு பிரம்மாண்டமா சொல்லிட்டு அங்க இல்லையேன்னு வருத்தப்படுவீங்க. உங்க வீட்டுல டிவி இருக்கா? இல்லைங்க, சாதாரணமா தான் அங்க இருக்குன்னா முடிஞ்சு போச்சு. அந்த ஒரு வாரத்துல எல்லாம் முடிஞ்சு போயிடும். இருக்கு, இப்படி இருக்கு, பெருசா இருக்கு, நாங்க இப்படி பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வரும்போது நீங்க டென்ஷன் ஆயிடுவீங்க. இல்லைங்கிறது ஒரு உண்மையை ஒரு தடவை சொல்லி பழகிட்டீங்கன்னா அந்த பொய்க்காக 100 பொய் சொல்ல வேண்டிய அவசியம் வராது. மகரத்தோட குணமே இவ்வளவுதான். அது இன்னைக்கு நாள் என்ன பண்ணீங்க, தேவையெல்லாம் பேசிடுவீங்க. வீட்டுக்கு அது அது அந்த பண்றேன், இது பண்றேன், யாரு இருக்கு, வீட்டுக்குள் புதிய செலவினங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அதே போல மனைவி குடும்ப விஷயத்துல அந்த மாதிரி ஏற்படுத்துவீங்க. வாடிக்கையாளர்கிட்ட நீங்க அப்படிதான் இருப்பீங்க. அதனால எது இருக்கிறதோ அதை வைத்துக்கொண்டு அதை மட்டும் சொல்லி அதுக்கான விஷயங்கள் செய்யுங்க. மகரத்தை பொறுத்த மட்டும். புரியுதுங்களா? இது நீங்க கவனமா இருக்கணும். ஏற்கனவே சொல்லிக்கிட்டு வர பதிவுலதான். உங்களுக்கு 7 சனி போயிடுச்சு, எல்லாம் நல்ல நேரம் வந்துச்சுன்னு சொல்றாங்கலாம் நினைக்கவே கூடாது. புரியுதுங்களா? அதுக்கு ரொம்ப கவனமா இருங்க. வருகின்ற காலம் நல்ல காலம்.
ராகு வரார் இல்லைங்களா? ராகு வரும்போது இன்னும் கொஞ்சம் மாற்றங்கள் உண்டு. அதுவரையில் பொறுமை காப்பது சிறப்பை தரும். அதுவும் இந்த நாள்ல பொறுமையா இருந்தால் சிரமம் இல்லாமல் இருக்கலாம். கும்பராசி என்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் சிறப்பான நாள். வரவுகள் மேலுங்கின்ற அமைப்பு, புதிய புதிய முயற்சிகள் உண்டு, கல்வியில் முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம், புதிய தொழில் அமைப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு. அதுபோல குறிப்பா சொல்லப்போனா சதயம் புரட்டாதி புரியுங்க, இவங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு அம்சங்கள்லாம் உண்டு. அவிட்டத்துக்கு ஓரளவுக்கு செவ்வாயின் பரிமாற்றத்திலே இப்ப ஃப்ரீ ஆயிட்டாங்க. இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட நட்சத்திரங்களுக்கு திருமண வாய்ப்புகள், புதிய பொருள் வரவுகள், ஆடை ஆபரண சேர்க்கையில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. வாழ்த்துக்கள். மீனராசி என்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான நாள், மகிழ்ச்சி உண்டு, வெற்றிகரமான நாளுங்க. எல்லாத்தையும் சாதிச்சுக்கலாங்க. புரட்டாதி, உத்தட்டாதி, ரேவதி பாருங்க, எல்லாமே கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்புகள் உண்டு. ராசி அதிபதிகள் இங்கே இருக்காங்க, சனி அங்கேயே இருக்காரு. உத்திரட்டாதியா சனி அங்கதான் இருக்காரு. புரட்டாதியா குரு 5ஆம் இடத்து 4ஆம் இடத்துல இருக்காரு, சுகத்துல தான் இருக்காரு. இவ்வளவு வெற்றிகரமான அமைப்புகள் இருக்கும்போது நீங்க ஏன் கவலை பண்ணணும்? எல்லாமும் இந்த நாளில் வெற்றி அடையும். புதிய முயற்சிகளை தயங்காமல் தளராமல் செய்து வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.